லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 57, 58 வசனங்கள் வாசிக்கும் போது, அவர் வழி போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருகிறேன் என்றார். அடுத்த வசனம், அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இயேசுவை பின்பற்றணும்னா என்ன எப்படி வரணும்? ஒன்றும் எதிர்பார்க்காத வரணும். எதை எதிர்பார்க்கணும்? இயேசுவையும் இயேசுவில் கூட உள்ள ரட்சிப்பையும் எதிர்பார்த்து வரணும். அல்லேலூயா. சிலவங்க சொல்வாங்க, இயேசுவை பின்பற்றினா வீடு கிட்டும், காரு கிட்டும், வெளிநாட்டுக்கு செல்லலாம், பிள்ளைகள் பயங்கரமாய் ஆசீர்வதிக்கப்படும், புருஷனுடைய குடிபழக்கம் மாறும், இயேசுவை பின்பற்றினா நீங்க லட்சாதிபதி ஆகலாம், கோடிபதி ஆகலாம். பயங்கரமாய் பிளஸிங் பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹெலிகாப்டர்ல போகலாம், பிளைட்ல போகலாம், மாறி மாறி காரு 1, 2, 3 கார் உங்க வீட்டுக்குள்ள முன்னணிக்கு கொட்டாரம் போல வீடு கிட்டலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நம்ம ஏமாற்றுறாங்க. அப்படிதானே? அல்லேலூயா. அநேக உள்ளத்துல இந்த வார்த்தைகள் கேட்கும் போது ஒரு கலக்கம். 18 வருஷமாய் நான் இயேசுவை பின்பற்றி வந்தேன். நான் கேட்கிற வார்த்தைகள் எல்லாம், நீ ஆசீர்வதிக்கப்படும், உன் நிலைமை மாறும், உன் இருக்கிற வீடெல்லாம் பொழிச்சு பெரிய வீடு கட்டப்படும், இருக்கிற சின்ன கார் மாறி பெரிய கார் வரும், நீ விமானத்துல போகும். இதெல்லாம் கேட்டு நம்ம கையடிக்கிறோம். ஆண்டவரே, 18 வருஷமாயும் என் சூழ்நிலைக்கு ஒரு மாற்றம் இல்ல. சோர்ந்து போவீங்களா, போக மாட்டீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவை தேடி வருகிற நிறைய பேருக்கு இயேசு அல்ல தேவை, இயேசுவில் கூட வருகிறதான ஆசீர்வாதங்கள் தான் தேவை. இதொன்னும் கிடைக்காதுன்னு நான் சொல்லல. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா எப்போ ஆசீர்வதிப்பார்டா? முதலாவது தேவனுடைய ராஜ்யம் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது அதோடு கூட இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆனா நமக்கு இயேசு வேண்டாம், இயேசுவில் கூட ரட்சிப்பு வேண்டாம், ஆனா இயேசுவில் கூட பிளஸிங் போதும். அப்படிதானே? நீங்க அப்படி அல்ல, நிறைய பேரை சொல்றேன். அல்லேலூயா. எத்தனை நாள் இயேசுவை தேடி இருக்கிறீங்க? ஏசப்பா, எனக்குள்ள வாங்கப்பா, ஏசப்பா என் கூட வாசம் பண்ணுங்கப்பா, ஏசப்பா உம்மில் வாசம் பண்ண நான் விரும்புகிறேன், உம்மில் நிலைத்து நிற்க நான் விரும்புகிறேன், உம்மில் ஒருவனாக நிற்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எனக்கு ஏதாவது கிடைத்தாலும் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் ஆசீர்வதிக்கப்படாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க தான் ஆண்டவரே முக்கியம் அப்படின்னு இயேசுவை பார்த்து சொல்ல எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. பரலோகத்துல சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவில் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு வந்தாதான் இயேசுவில் கூட உள்ள எல்லா பிளஸிங்கும் வரும். இயேசு வராட்டா ஆசீர்வாதங்கள் வராது. பரலோகத்துல சகல ஆசீர்வாதங்களும் யாருல கொடுத்திருக்கு? இயேசு கிறிஸ்துவில கொடுத்திருக்கு. இயேசு கிறிஸ்துவில் கூட நமக்கு தந்திருக்கிறாங்க. நீங்க அநேக தெய்வ பிள்ளைகள் சொல்ற வார்த்தை, எனக்கு இயேசு வேண்டாம், எனக்கு விடுதல் போதும், எனக்கு கேன்சர் மாறினா போதும், எனக்கு வியாதி மாறினா போதும், எனக்கு ரட்சிப்பெல்லாம் வேண்டாம், எனக்கு ஞான ஸ்நானம் எல்லாம் வேண்டாம், எனக்கு பரிசுத்த வாழ்க்கை எல்லாம் வேண்டாம், எனக்கு வீடு கிடைச்சா போதும், என்னுடைய புருஷனுடைய குடி மாறினா போதும், என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைத்தா போதும், என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தா போதும், நம்ம இருக்கிற ஒரு நில வீடு மாறி ஒரு 3 நில வீடு கிடைத்தா போதும். அல்லேலூயா. அந்த சின்ன கார் மாறி ஒரு பெரிய கார் கிடைத்தா போதும். என்னுடைய சகோதரனை விட என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தி வைத்தா போதும். என்னுடைய தேசத்தில் இருக்கிற எல்லாரை விட என்னை மானிச்சா போதும் அப்படின்னு அநேகர் விரும்புறாங்க.
அல்லேலூயா. இந்த மனுஷன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன். அப்ப இயேசு என்ன சொன்னார்? அல்லேலூயா. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழி உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு என்ன இல்ல? தலை சாய்க்குவதற்கு போலும் இடம் இல்லை இன்னைக்கு. அல்லேலூயா. ஆனா பரலோகத்துல சகல ஆசீர்வாதங்களும் அவரில் கூட. ஓபேதோமின் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருந்த போது, கர்த்தருடைய பெட்டி நிமித்தம் ஓபேதேதோமும் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்துவ இல்லாம ஒரு ஆசீர்வாதம் நீங்க தேடாதீங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவ இல்லாத ஒரு நன்மை நீங்க தேடாதீங்க. கிறிஸ்து அங்க கூட இருந்தா நிச்சயமாய் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. முதலாவது ஏசப்பாவுக்கு இடம் கொடுங்க. எவ்வளவு பிஸி ஆனாலும் அவரை தேடுவதற்கு இடம் கொடுங்க. ஜோம் பண்ணுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேதம் வாசிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுங்க. ரட்சிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆவிக்குரிய சத்தியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புறதற்கென்று அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. பாவங்களை விட்டு மனம் திரும்புகிற காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அல்லேலூயா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்தா, ஏசப்பாவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தால், மக்களை உங்களுக்கு சொல்றேன், அநேக தீர்க்க தரிசனங்கள் உங்களுக்கு வரும். நான் உன்னை கீழெல்லாம் மேலையாக்கும், பாலெல்லாம் தலையாக்கும், ஃப்ளைட்டில் பறக்க வைக்கிறேன், கடலை கடந்து போகும், ஆமே பனி பெய்கிற தேசத்திற்கு நான் உன்னை கொண்டு போவேன். அல்லேலூயா. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வரும். ஆனா இயேசு இல்லாம போக முடியாது. ஒரு சோதரம். அல்லேலூயா. நம்ம தன் போகிற போக்கில் போனா, மனம் போகிற போக்கில் நம்ம வாழ்ந்தா எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது, வாக்கு தத்தம் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரைசலோ. கை உயர்த்தி ராமே சொல்லலாமா? ஒருவன் இயேசுவை பின்பற்ற நினைத்தால் ஒன்றும் எதிர்பார்க்காம வரணும். அல்லேலூயா. தந்தா அவர் தரட்டும். பரலோகம் மட்டும் எதிர்பார்த்து வாங்க, ரட்சிப்பை எதிர்பார்த்து வாங்க, நித்திய ஜீவனை எதிர்பார்த்து வாங்க. இயேசு கர்த்தர் இந்த பூமியில் வந்த மெயின் காரணம் இதுதான். நம்ம பரலோகம் கொண்டு போகணும், நமக்கு ரட்சிப்பு தரணும், நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகணும். அல்லேலூயா. ஒரு ஆமே சொல்லலாமா? மக்களை, உலகத்தின் இன்பங்கள் எல்லாம் அழிந்து போகிறது, உலகத்தின் நன்மைகள் எல்லாம் அழிந்து போகிறது. ஆனா ரட்சிப்பு அழிந்து போகிறது அல்ல. அல்லேலூயா. நித்திய ஜீவன் அழிந்து போகிறது அல்ல. இன்னைக்கு இயேசுவை பின்பற்றுகிற தெய்வ பிள்ளைகள் முதலாவது விரும்ப வேண்டிய ஒரு காரியம், ரட்சிப்பு எனக்கு வேணும். அல்லேலூயா. நான் ஞானஸ்நானப்படணும், எனக்குள்ள ஒரு நித்திய ஜீவன் வேணும், பரிசுத்த வாழ்க்கை வாழணும். தேவனுடைய வழியில் நடக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம்.